அவர் சொல்லும் போது அது நடக்குங்கிற சாத்தியக்கூறே இருக்காது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, உன்னை ராஜாவா மாத்துவேன் அப்படின்னு. கண்ணாடி முன்னாடி போய் நின்னு வச்சுங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்னு வச்சுங்க, நம்மளே ராஜாவாக்க போறாருன்னு இருக்கும். தாவீது அப்படிதான் நினைச்சிருந்தான். He was an outcast. ஒதுக்கப்பட்டவன். தன்னுடைய தகப்பனாலேயே இவன் ராஜ பதவிக்கோ இல்ல அபிஷேகம் பண்ணப்படுவதற்கோ தகுதி அற்றவன் என்று எண்ணப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டவன். தகுதி உடையவன், தகுதி இல்லாதவன் என்று எண்ணப்பட்டவன், தள்ளி வைக்கப்பட்டவன். ஆனால் தேவனுக்கு தெரியும் அவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறதில்லை, நான் இருதயத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கிறத பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு எவ்வளவு பெரிய ஆளா இருக்க போறீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவன் மேலே நம்பிக்கை. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.